சிலுவையின் நிழலின் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அபிமெலக்கோடு கூட பிரியமனே இந்த நாட்களும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சில வேலைகளில் பாருங்கள், மாம்சம் ஆதிக்கு விரதமாகவும் ஆதி மாம்சத்துக்கு தான் என்ன செய்து போராடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் இதை செய்யாத, நீ நேர்மையான பாதையில் போகும்பாரு. ஆனால் நம்முடைய மாம்சத்தில் என்னாகும், மாம்சத்தின் கிரைகள் எல்லாம் வெளியரங்கமாகிடும். அந்த மாதிரி உபச்சாரம், வேசித்தனம், காம விவகாரம், அசுத்தம் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அது வெளியரங்கமாகி கடைசியில் அது எப்படியாவது தேவ சத்தத்தை செய்ய முடியாதுன்னு நமக்குள்ள போராடும். இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா அபிமெலக்கு கடைசியில் ஆண்டவருக்கு விரதமாக பெரிய பாவம் செய்யும்படியாக, அதாவது ஆபிரகாமுடைய மனைவியை நினைச்சாரு அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்பட்டு, இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவள் சகோதரி கிடையாதுடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி, நீ எனக்கு விரதமாக பெரிய பொல்லாங்க செய்யாத அப்படின்னோடனே சரி ஆண்டவர் சொல்லி மன்னிச்சு கடைசியில் அவன் நீ போக விடு, அவளை நீ போக விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் சாரலாம அவன் அனுப்புகிறாங்க. அது மாத்திரமில்லாமல் ஆடு, நிறைய சொத்துக்கள், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அது மாதிரி இப்படிப்பட்ட கருத்து நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் என்கிட்ட சகோதரின்னு சொன்னீங்க, நீ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கண்டாம என் மனைவின்னு சொல்லிட்டு என்னையும் பாவம் செய்ய வச்சுட்டீங்களா ஆண்டருக்கு விரதமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பெரியமாக இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரதமான பாவம் நம்ம செய்ய நினைக்கும் போது கர்த்தர் நம்மோட உள்ளத்தில் பேசுவார். தேவன் நமக்கு கொடுத்து பரிசுத்தானர் எப்படிப்பட்டவர், அவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். எனக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்போம். இந்த இடத்துல அவருடைய சத்தத்தை கேட்குறாரு. இந்த தப்பு செய்கிறது நிமித்தமாக கடைசியில் பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கிற அவருடைய மனைவி, அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாருமே குழந்தை பெறாத படிக்க அந்த கற்பத்தை ஆண்டு அடைச்சி வச்சிருந்தார். கடைசியில் அந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ண தான் அவருடைய கற்பத்தெல்லாம் நான் நினைச்சேன் திறப்பேன், அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே அதே மாதிரி அவர் ஜெபம் பண்ண தான் எல்லாமே நடக்குது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு விரதமாக நான் நினைச்சக்கூடாது, எழும்பக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அன்றைக்கி பாருங்கள், அந்த பரிசுத்தமான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இவன் பாவத்தில் விலை போனால் சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் அந்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிற தேவையான ஆவியானவராக இருக்கிறார். இந்த இடத்துக்கு நீ போகாத, இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னா நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நம்மளை மேன்மேல் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.